வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வால்பாறை. ஸோ வால்பாறைக்கு தான் போகிறேன். இப்போ எங்கேருந்து போய்க்கிருக்கேன்னா பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் காமிச்சது வந்து ஆலியார் டேம் தான். ஸோ அதை நான் டீப்பாகவே உங்களுக்கு அழகாக வீடியோவாக காமிக்கிறேன். ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆகி போய்க்கிருக்கு. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி. ஸோ இப்போ ஏற ஆரம்பித்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடலாம். ஸோ சீக்கிரமாக போனோம்னா கொஞ்சம் நல்லா குளிர் நல்லாயிருக்கும் காலை டயத்தில். மதியம் போகிறதுனால கொஞ்சம் வெயில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க. ஸோ நல்லபடியாக ரைடு போய்க்கிருக்கு. ஸோ நல்லதே நடக்கும். நல்லபடியாக போயிட்டு வந்துடலாம். ஓகே. ஸோ வனப்பகுதி தான். ஸோ விலங்குகள்லாம் அதிகமாக இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப விலங்குகளாக இருக்கும், பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, ரொம்ப சேஃப்டியாகவே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. ஓகே. ஸோ அந்த ஆலியார் டேம் சொன்னேன் இல்லையா, ஸோ அதோட தண்ணியோடு தான் பாருங்கள். ஸோ அவ்வளோ கிளியராக இருந்துச்சு தண்ணி. சொல்லப்போனால் இதுக்கு பின்னாடி தான் அதோட மொத்த டேம் இருக்கும். ரொம்ப பெருசு. சொல்லப்போனால் மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தண்ணி வசதி உள்ள இடம் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம வால்பாறையோட அடிப்பகுதியில் தான், கீழே தான் இருக்கோம். மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போது இங்கேருந்து போகும்போதே ஓரளவு பொள்ளாச்சி வந்ததுக்கப்புறமே குளிர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக, மைல்டாக. இதில் ஏறவே கொஞ்சம் மைல்டாக ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு ஓகேங்க. ஸோ நல்லபடியாக போய்க்கு இருக்கோம். ஓகே. ஸோ மரங்கள் தாங்க இங்கே நல்லா அதிகமாக இருக்குது. மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய மரமாகவும் இருக்குது. அதே மாதிரி ரோடை வந்து அப்படியே கொடை மாதிரியே கவர் பண்ணுதுங்க. அது பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாமே செக்கிங் நடந்துக்கிருக்கு. நம்ம செக் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே போக ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க போலீஸ்லாம். உள்ளே போகும்போதுலாம் கொஞ்சம் எல்லாத்தையுமே ரொம்ப செக்கப் பண்ணி தான் அனுப்பிக்கிருந்தாங்க. நம்ம பைக்காகண்டு டக்குன்னு விட்டுட்டாங்களோ என்னமோ. ஓகே. கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த குளிர்ந்த காற்று வர்றதுக்கும் மேனேஜிங். ஓகே. இந்த நான் சொன்னது தான் அந்த ஆலியார் டேம் சைடில் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இப்போதைக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. இதுவே அந்த மலை மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு பாதி அளவுக்கு இருக்கும் தண்ணி. ஸோ அப்போ எவ்வளவுக்கு இருக்கும் பாருங்கள் தண்ணி. ஸோ கடல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியூவை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க டைமிங் வந்து சீசன் டைமில். ஸோ நமக்கு வந்தோம், அதனால் கண்டிப்பாக வால்பாறையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்தேன். ஓகே. ஸோ 70-80 ஸ்பீடில் தான் போகலாம். இப்போ ஸ்டார்டிங் கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியுது. மேலே போக வந்து ஏற ரொம்ப அவ்வளோக்கெலாம் ஏற முடியாது. ஸோ 2வது கியர் 3வது கியரில் தான் நம்ம வந்து ஏற முடியும். ஸோ நீங்கள் வியூவை அப்படியே நல்லா ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ வால்பாறை வந்து கண்டிப்பாக போகக்கூடிய இடம் தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டூரிஸ்ட் பிளேஸாக கொஞ்சம் ஜூன் அந்த டயத்தில் மழை காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போயுமே வியூலாம் பார்த்து ரசிச்சுட்டே தான் போய்க்கிருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஒரு காரில் வர்றது ரொம்ப சேஃப்டிங்க. ஏன்னா விலங்குகளுக்கு கார்னால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ பைக்கெலாம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக அட்டாக் பண்ணி போயிடும். ஸோ இது ஏதோ ஒரு கொணாக்கோ மாதிரி ஒரு மலை அடிவாரத்தில் போய்க்கிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த வியூலாம். ரோடு ரொம்ப அகலமாக இல்லை. ஸோ 3 வசதி அளவுக்குலாம் இங்கே இல்லை. ஸோ வால்பாறைக்கு ஸோ 2 பேர் தான் போக முடியும். ஸோ கட்டடிச்சு முந்தலான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பஸ்ஸுகளும் அதிகமாக தான் வந்துருக்கு. ஓகேங்க. வழி விட்டு வரான்னு தெரில பாப்பா. ஓகே, வழி விட்டாப்பில் ஒரு வழியாக கடந்தாச்சு. ஸோ அப்படியே வியூவை ரசிச்சுட்டே வாங்க. நான் எதாவது முக்கியமான பிளேஸ் வரும்போது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு மேலே ஏரியாச்சு. ஒரு 4-5 வளைவை தாண்டிட்டோம். ஆனால் கீழே வியூலாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு மாதிரி அந்த ஆலியார் டேம் வந்து ரொம்ப பெருசாகவே தெரியுது. நல்லாவே மலையை குறைஞ்சி நல்லாவே போட்டிருக்காங்க ரோடு. ஸோ அதில் எந்த ஒரு குறை இல்லை. கொஞ்சம் அகலம் இல்லை, ஏன்னா அது ஒன்று வேணால் குறை வேணால் சொல்லலாம். மற்றபடி சூப்பராக இருக்குது. ஸோ காட்டு பண்ணிங்க.
30 பொட்டை பண்ணி ஆம்பளை பண்ணினா 30. அது குத்தும் இல்லையா? ஆமாம், அடிச்சுடுவோம். கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேண்ணா. ஓகே, ஸோ விலங்குகளில் ஃபஸ்ட்டு சின்ன விலங்கு பார்த்துருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்லிட்டாங்க. நான் சில படங்களில் கூட காமிப்பாங்க இல்லையா? ஸோ காட்டு பண்ணி வந்து முட்டி பெரிய ஆபத்தில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஃபஸ்ட்டு விலங்கு பார்த்துருக்கோம், சின்ன விலங்கு. அது ஆட்டோ ஓடிக்கிருக்குங்க குறுக்கால. மற்ற இடத்துல ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால அந்த ரோட்டு பகுதியில் வராது. இங்கே ஆனால் கண்டிப்பாக வரும். அதுவும் ஒரு போர்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், அந்த போர்ட்லேயே போட்டுருந்துச்சு, இந்த இடம் யானைகள் நடமாடக்கூடிய உரிமையான இடம் அப்படின்னு போர்டே போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ரோடுங்க நம்மலாம் போகும்போது அது கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும். அது நைட் டயத்துலாம் போனால் கண்டிப்பாக கிராஸ் பண்ணணுமா. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடலாம். அப்போனா தான் நமக்கு சரி. ஓகே, இந்த பாருங்க திருவிழா நடந்து கொண்டு இருக்கு. ஸோ அந்த திருவிழாலாம் பாருங்கள், நம்ம ஊர் கீழே நடக்கிற மாதிரி அந்த பரிகாரம் பண்ணுறது, அந்த சாமியாரதெல்லாம் அதே பக்குவத்தில் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஓகேதான், இங்கேயும் இந்த மாதிரி தெய்வ வழிபாடோடு இருக்காங்க இல்லையா? ஸோ கிராமத்து ஏரியாவில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஓகே, நம்ம அப்படியே இருக்க ரசித்து பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு என்னோடய ஃபேஸை காமிச்சிட்டு ஓட்டுறேன். ஸோ பேக் வியூ எல்லாமே ரசிச்சிட்டே வாங்க. ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணுறேன். இப்போ ரைடை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து நீ ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறதே நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஈஸியாக ஓட்டணும். எனக்கு சைடு கண்ணாடி இல்லைனாவே வண்டி ஓட்டேன். அவன்
ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா வால்பாறையோட ஊரோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் விட இங்கே வந்து ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு கூழாங்கல் ஆறு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அது அந்த பக்கம் தான் நம்ம போய்க்கிருக்கோம். இப்போ இந்த போர்டு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இந்த பக்கம் போனால் தான் அந்த அருவி அண்ட் ஆறு அது ரெண்டையும் சேர்த்தே நம்ம பார்க்க முடியும். நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள ஆள்கிட்ட கேட்டுட்டும் போயிடும். ஸோ அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா போயிட்டு இப்போ தெரியாத இடம் இல்லை. ஸோ மாட்டை போயிட்டு வழி மாறிட்ட போயிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டோம். அவர் இந்த பக்கம் தான் சொல்லுவோம். ஓகே, அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கிட்டு வியூவுக்காண்டியே வரலாங்க. ஸோ ஊரை தாண்டி ஊர் வர வரைக்கும் ஓரளவுக்கு எஸ்டேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊரை தாண்டினதுக்கப்புறம் அதோட எஸ்டேட்டோட பசுமைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படியே ஜில்லுன்னு காற்று. ஸோ பைக் ரைடு வா, ஸோ என்ன ஒரு ஃபீலிங்கிறீங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இன்றைக்கி டேயும் அற்புதமாக தான் போச்சு. சாப்பாட்டுக்கு நம்ம கீழே இறங்கிட்டோங்க. ஸோ வேகமாகவே மேலே ஏறி சீக்கிரமாகவே சாப்பிட்ற கீழே இறங்கியாச்சு. இங்கே வால்பாறையில் எப்படி சாப்பாடு இருக்குன்னு தெரில. ஸோ கீழே வந்து அந்த ஒரு மண்பானை சமையல்னு சொன்னாங்க. ஸோ அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, இங்கேருந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ நாட்டுக்கோழி வித்து சாப்பாடு சூப்போட. சரி அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு நான் இங்கே ரைடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். இப்போ போய்க்கு இருக்க எஸ்டேட்லாம் பாருங்கள், ரொம்ப பசுமையாக இருக்கும். முன்னாடி இருந்த வீடியோக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். அது நல்லா பராமரிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்படியே அழகாக கட்டிங் பண்ணி அது இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. மரங்களோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூ அப்படியே உங்களுக்கு ரசிச்சுக்கிட்டே பாருங்கள், அற்புதமாக இருக்கும். ஸோ என்ன ஒரு ஃபீலிங். இந்த டைமிங்லேயே இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னா மழை காலத்தில் வந்தோம்னா இன்னமும் அற்புதமாக இருந்திருக்கும். ஓ சூப்பர். இங்கிட்டு கொஞ்சம் ரோடு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங்கை விட இங்கிட்டு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் முன்னாடி கிடைச்ச உழைப்பு, அவங்க போட்ட உழைப்புனால நம்ம ஈஸியாக வந்து அதை பார்க்க முடியும். முன்னாடி இந்த இடத்துல ரோடு எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்க போட்ட உழைப்புனால நம்ம வந்து இப்போ அழகாக ஈஸியாக வந்து அதை பார்த்து ரசிக்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஊர் உருவாகணும். அப்புறம் ஊர் உருவானதுக்கப்புறம் அந்த பக்கம் ரோடு போட ஆரம்பிக்கணும். இவ்வளோ வேலை இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி கீழே இருந்துச்சுன்னா ஈஸியாக டக்கு எல்லாமே ஈஸியாக பொருளை கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து கீழே இருந்து மேலே ஏற்றி அப்புறம் தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஆனால் நமக்காக அது அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த 2024. இன்னும் வருஷங்கள் கூட இன்னமும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து ரோடெலாம் போட்டு கொண்டு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்க, ஸோ நம்ம சாப்பாடு கீழே வந்தாச்சு. இது வந்து கரெக்டாக கோயம்புத்தூர். அங்கே மண்பானை சமையல் விட்டு நாட்டுக்கோழி மண்பானையில் தான் எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ ஓரளவு செம்ம டேஸ்ட்டுங்க. இது அவங்களாவே ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு சூப்பு. இது வந்து நாட்டுக்கோழி கறி. ஸோ நமக்குன்னு ஒரே ஒரு கோழியை மட்டும் பிடிச்சி அதில் அடித்து நமக்குன்னு உடனே லைவாக அதை எல்லாமே பண்ணி உடனே நம்ம ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டோம்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்த உடனே சாப்பிடலாம். ஸோ அந்த இடம் தாங்க இது. ஸோ குடில்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக ஃபேமிலியாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான தென்னை மரம். இங்கெல்லாம் தென்னை மரத்தை நின்றுக்கிட்டே பிடிக்கலாம் போல். எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்களா பொள்ளாச்சி இளநீ பொள்ளாச்சி இளநீ, அது மாதிரி நின்றுக்கிட்டே இந்த பக்கம் பறிச்ச மாட்டை குடிச்சிட்டு போகலாமா. சரி கடைசியாக சொல்லணும்னு வச்சுங்க, இந்த வீடியோ லாஸ்ட்டாக அதை போடுவோம் அப்படின்னு. விலங்குகளை 2வது விலங்கும் பார்த்தாச்சு. ஸோ கருங்குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவாருங்க அது சண்டை போட்டுக்கு இருக்கிறத, அதுவும் எவ்வளோ பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக போகிற வழியில் புளிய மலை இருந்துச்சு, அரக்காய் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, பாய்.